முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த திருச்செந்தூர் முருகனின் தங்க சேவலை தொட்டு விட்டாயல்லவா? இதை தொட்டதின் மூலமாக இனி உனக்கு எந்த குறையும் இல்லாமல் நீ நிறைவாக வாழும்படி நான் செய்ய போகிறேன். உனக்காகவே ஒரு நபரை அனுப்பி அவர் மூலமாக நீ எதிர்பார்த்த பணத்தை உன் கைகளில் கொடுக்கணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன் என் செல்லவே. இந்த உலகத்தில் உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை பார்த்து நீ மனசு உடஞ்சி போக வேணாம். எல்லாவற்றிலும் இருந்து உன்னை விடுவிச்சு உன்னை பாதுகாத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த முருகன் நான் இருக்கேன். இந்த உலகம் உன்னை மதிக்காத போது, உனக்கு மரியாதை கொடுக்காத போது அதை நீ பெருசாக நினச்சி கவலைப்பட வேணாம். ஏன்னா உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்ட உன் பாதையில், உன் வாழ்க்கையில் இந்த முருகன் நான் இருக்கேன். வைராகியம் கொண்டு வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிற உன்னை கண்டிப்பாக பேரும் புகழும் பெறாமல் விட்டுட மாட்டேனேன்னு செல்லமே. யார் உன்னை பழிவார்த்தைகள் சொன்னாலும், உன் மீது பாவத்தை போட்டாலும், துன்பத்தை தந்தாலும், உனக்கு துயரத்தை கொடுத்தாலும் அத்தனையும் தாண்டி நீ பேரோடும் புகழோடும் பெருமையோடும் வாழும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன். நீ எப்போதும் யாரையும் எதிர்பார்க்காம தனியாக வாழ தயாராக இரு. ஏன்னா சில பேர் உன் வாழ்க்கையில் திடீர்னு வருவாங்க. உன் கூட ரொம்ப நெருக்கமாக அன்பாக பாசமாக பேசுவாங்க. இன்றைக்கி அவர்களுக்கு நீ முக்கியமாக இருக்கலாம். ஆனால் நாளைக்கு நீ அவர்களுக்கு யாரோவாக ஒன்றுமில்லாததாக கூட போய்விடுவாய் என் செல்லமே. அதுதான் உண்மையான வாழ்க்கை. யார் எப்போ உன் வாழ்க்கையில் வருவாங்க, எப்போ உன் வாழ்க்கை விட்டு போவாங்கன்னு தெரியாத இந்த உலகத்தில் யாரையும் முழுவதுமாக நம்பி எதிர்பார்த்து நீ காத்திருக்க வேண்டாம். உன்னை விட்டுட்டு யாராவது விலகி போனாங்கன்னா நீ உடனே கையுடைஞ்சு போன ஆளா, பலவீனமான ஆளாக மாறி போயிடக்கூடாது. உன் வாழ்க்கையில் உயர்வை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கிறேன் அல்லவா? உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உருவாக்கி தரப்போகிறேன். இந்த உலகத்தில் இருக்கும் தேவையற்ற விஷயங்களில் இருந்து உன்னை விடுவிச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. யாராவது ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்காங்க, வறுமையில் இருக்காங்கன்னா அவங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு உதவக்கூடிய நல்ல மனசு உள்ள பிள்ளையாக நீ இரு. ஏன்னா நீ செய்கிற தானமும் தர்மமும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறதுக்கான நன்மைகளை உனக்கு அள்ளி கொடுக்கும் என் செல்லமே. இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய உடலும் அவனை சுற்றி இருக்கும் உறவும் அவனது பேரும் புகழும் என அனைத்தும் கலைந்து போகத்தான் செய்யும். ஏன்னா எதுவுமே நிரந்தரம் இல்லை அல்லவா? நீ எதை பார்த்தும் பயப்படாமல் எல்லா சூழ்நிலைகளையும் சிரித்து சமாளித்து வாழ கற்றுக்கோ. வைராகியத்தோடு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிற உன்னை நான் ஒருபோதும் தோற்று போகவோ துவண்டு போகவோ விட்டுட மாட்டேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க தான் போகிறேன். நீ எப்போதும் உன் எண்ணங்களை வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற அந்த உத்வேகத்தை, வைராகியத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்யாது. எந்த அளவுக்கு அந்த எண்ணங்கள் உனக்குள்ளே வருதோ அந்த எண்ணங்களை அதிகப்படுத்தி இன்னும் உன் உழைப்பை நீ போட்டுக்கிட்டே இரு. நம்பிக்கையோட உன் உழைப்பையும் முயற்சியையும் செஞ்சுக்கிட்டு மனசை கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கோ. அந்த அமைதியின் மூலமாக உன் வாழ்க்கையில் ஒரு சக்தி உண்டாகும் என் செல்லமே. தோல்விக்கு பிறகுதான் நீ வெற்றி பெறுவதற்கான வழிகளே என்னன்னு உனக்கு புரிய வரும். தோத்துறாமலேயே மனுஷன் ஜெயிச்சதா சரித்திரமும் இல்லை, வரலாறும் இல்லை. நீயும் தோல்வியை பார்த்த பிறகு அடுத்த முறை நிச்சயம் வெற்றியை பெற்றே தீருவாய். எத்தனை தோல்விகளை பார்த்தாலும் நீ ஒருபோதும் நம்பிக்கையை விட்டுட வேணாம். இந்த முருகன் உன் கண்ணீரை தொடச்சி உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க காத்துக்கிட்டு இருக்கேன். உன் மனதில் இருக்கும் குழப்பத்திற்கும் நீ பதில் தேடி அலையும் கேள்விகளுக்கும் நான் உனக்கு பதிலை கொடுக்குறேன். உனக்கு எந்த பயமோ சந்தேகமோ வேண்டாம். நீ வாழ்வதற்கான வழியை மட்டுமல்ல, வாழ்க்கையில் வந்து போகும் மாற்றங்களையும் நல்லபடியாக புரிய கற்றுக்கோ. இதுதான் வாழ்க்கையில் அனுபவங்களை கொடுக்கும். முதல்ல நீ உன்னை நேசி. உனக்கு நீயே மரியாதை கொடுத்து உயர்வாக நினச்சினா இந்த உலகமும் தானாகவே உன்னை மதிக்க ஆரம்பிச்சிடும், உனக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிடும். உன் சவால்களை தாண்டி நீ வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஆளாக உயர பழகு. நிராகரிப்புகள் எந்த விதத்திலும் உன் மதிப்பை குறைச்சிட முடியாது. யாரோ ஒருத்தர் உன்னை நிராகரிச்சாங்கன்னா நீ தோற்று போயிட்டியா என்ன? நீ உன் செயல்களால் தான் வெற்றி பெற போகிற. யார் உன்கிட்ட பேசினாலும் பேசாவிட்டாலும்
யார் உன்னை வந்து பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நீ வெற்றி பெறுவதையும் ஜெயிப்பதையும் யாராலும் தடுக்க முடியாது. அதை விட நீ புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த உலகத்தில் விலை உயர்ந்த வைரத்தை வாங்க முடியாமல் தானே நிறைய பேர் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அதே போலதான் வாங்க முடியாதவர்கள் தான் அதை தாண்டி போவார்கள். உன்னை ஒருத்தர் தாண்டி போகிறாங்க, நிராகரிக்கிறாங்க, ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா நீ விலை உயர்ந்த அற்புதமான அழகு பிள்ளைங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க நான் இருக்கேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ சாதிச்சு ஜெயிச்சு நல்லபடியாக வெற்றியை எட்டி பிடிப்பதற்கு இந்த முருகன் உனக்கு வழிகாட்டுறேன். உன்னை யாரும் கண்டுக்க மாட்டாங்க, உன்னை யாரும் கவனிக்க மாட்டாங்கன்னு வருத்தப்படாத. உன்னை படைச்ச நான் 24 மணி நேரமும் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன்றத நீ மறந்துட வேண்டாம். இப்போது நீ நிற்கதியாக நிற்கிறேன்னு தானே யோசிக்கிற. உனக்கு உதவுறதுக்கு துணையோ ஆதரவோ யாரும் இல்லைன்னு தானே யோசிக்கிற. கவலைப்படாத. உன் நிழலை துணை இல்லாத இடத்திலும் இந்த முருகன் நான் வந்து உனக்கு துணையாக இருப்பேன். நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உனக்கு துணையாக நான் இருந்து இன்பத்தை மிகப்பெரிய அளவில் உனக்கு கொடுத்தே தீருவேன். இந்த நிலையற்ற உலகில் நிரந்தரமான நிம்மதியை உனக்கு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. யார் உனக்கு துரோகம் செஞ்சாலும், யார் உன் மனசை கஷ்டப்படுத்தினாலும், நீ கண்ணீர் வடித்தாலும் என் கரம் கொண்டு உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன். உன் துக்கத்தை நீ யாரிடமும் சொல்லாதே. நீ அழுகவும் கீழே விழுகவும் சிறந்த இடம் இந்த அப்பன் முருகனின் பாதங்கள் மட்டும்தான். என்னை நம்பும் உனக்கு நானே எல்லாமுமாக இருக்க போகிறேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். நீ முதல்ல ஒன்றை புரிஞ்சுக்கோ. உன் மனசாட்சி பண்ணி நீ வாழும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை மனநிறைவுடையதாக மகிழ்ச்சி உடையதாக இருக்கும் என் செல்லமே. உனக்கு உதவி யாராவது செய்யும்போது நீ அவர்களுக்கு மிகப்பெரிய துரோகமாக எதையும் செஞ்சிடாதே. ஏன்னா நம்மளை நம்பினவங்களுக்கும் நமக்கு உதவி செஞ்சவங்களுக்கும் துரோகம் செய்வது மிகப்பெரிய பாவம்ன்ற உண்மை உனக்குள்ள ஆழமாக பதிந்து கொள்ளும்படி பார்த்துக்கோ. நம்பினவங்களை ஏமாத்துறதும் துரோகம் செய்கிறதும் 7 பிறவிக்கும் விடாமல் தொடரக்கூடிய பாவமாக அமைஞ்சிடும். நீ யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம, யாரையும் ஏமாத்தாம, யாருக்கும் துரோகம் செய்யாம நல்ல பிள்ளையாக இந்த திருச்செந்தூர் முருகனின் பிள்ளையாக உண்மையாக நேர்மையாக வாழ்ந்துவிடு. நிலையில்லாத நிரந்தரமான இந்த உலகத்தில் எதையுமே முழுவதுமாக வைத்துக்கொள்ள முடியாதுங்கிறதை உணர்ந்து கொண்டு வர்றதை ஏற்றுக்கொண்டு போவதை விட்டு நீ அமைதியாக வாழ கற்றுக்கோ. சிரிச்சுக்கிட்டே துரோகம் செய்யும் பொய்யான மனிதனை விட உன்னை முறைச்சிக்கிட்டே உனக்கு நேருக்கு நேராக முகத்துக்கு எதிராக எதிர்த்து நிற்பவனை நீ எவ்வளவோ நம்பலாம். முகத்துக்கு நேராக இருக்கும் எதிரிகளால் வரும் பிரச்சனைகளை விட கூடவே இருந்து குழிபறிக்கும் துரோகிகளால் வரும் பிரச்சனைகள் தான் அதிகம். உன் கூட இருப்பவர்களிடமும் நீ கொஞ்சம் கவனமாக இருந்து தான் ஆகணும். ஏன்னா இது கலியுக காலம் அல்லவா. உன்கிட்ட நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க, உனக்கு நல்லது செய்கிறது போலவும் நீ கேட்குறதையெல்லாம் செய்கிறது போலவுமே நடிக்கும் இந்த மனிதர்கள் அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தோட ஏதோ ஒரு சுயநல நோக்கத்தோடையே உன்கிட்ட இப்படி பேசிக்கிட்டும் பழகிக்கிட்டும் இருப்பாங்க. அவங்க நினைக்கிறது உன் மூலமாக நடக்காதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த நிமிஷமே உன்னை ஏமாற்றவும் துரோகம் செய்யவும் கூட தயங்காத மனிதர்கள் என்பதை நீ புரிஞ்சு நடந்துக்கோ. முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்டையும் சண்டை போடாத, யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதே. வாக்குவாதத்தை தவிர்த்து விட்டு அமைதியாக நீ இருக்கும்போது அதுதான் உன் மனசுக்கு வலிமையை சேர்க்கும் நல்ல விஷயமாக இருக்கும். எந்த விஷயத்தையுமே பிரச்சனைன்னு நினைக்க வேண்டாம். பிரச்சனைன்னு சொன்னாலே உனக்குள்ள தலைவலி வரும், பயம் வரும், கவலை வரும். அதையே உனக்கு கொடுக்கப்பட்ட சவால்னு நினச்சிக்கோ. ஒவ்வொரு பிரச்சனையும் நீ சவாலாக பார்க்கும்போது நான் இந்த சவாலில் ஜெயிச்சு காட்டுவேன்ற அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாகவே வந்துடும். உனக்குள் இருக்கும் ஆசைகளை குறைத்து விட்டு கோபத்தை தவிர்த்து விட்டு நல்ல செயல்களை செய்ய பழகு. எல்லாவற்றிற்கும் சேர்த்து உனக்கு நல்ல பலனை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த அப்பன் முருகன் இருக்கேன். உன்னை யாரும் கவனிக்கலன்னு நினச்சி வருத்தப்படாத. உன்னை படைச்ச நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுக்குறேன். வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு வருவது பெருசு கிடையாது. நல்ல நிலைமைக்கு வந்துட்டா அதை நிரந்தரமாக தக்க வச்சுக்கிட்டு எப்போதுமே உயர்ந்தபடி இருப்பது தான் பெருசு என் செல்லவே. ஏன்னா
வாழ்க்கையில் எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் காசு பணம் வசதி செல்வம்னு எல்லாத்தையும் அள்ளி கொடுப்பேன். அந்த நேரத்தில் அதை அவங்க கவனமாக பயன்படுத்திக்கிட்டு தக்க வச்சுக்கிட்டாங்கன்னா அது நிரந்தரமாக அவங்க கூடவே இருக்கும். அவங்க வாழ்க்கையில் உயர்ந்தபடியே இருப்பார்கள். ஆனால் காசு பணம் வரும்போது பெருசாக அதிகமாக ஆடி ஆட்டம் போட்டு அதை தவற விட்டுட்டாங்கன்னா அப்புறம் அவங்க சம்பாதிக்கவும் முடியாது, வாழ்க்கையில் கரை சேர்க்கவும் முடியாது. நீயும் உனக்கான அந்த நல்லது நடக்கும்போது அந்த அதிர்ஷ்டத்தையும் அந்த வெற்றியையும் உன் வாழ்க்கையில் தக்க வச்சுக்கோ. எப்போதுமே வாழ்க்கையில் உயர்ந்து வெற்றிகரமான இடத்தை தக்க வைத்து கொள்ள முயற்சி செய். துரோகம், பிரிவு, வார்த்தைகள், சண்டை, சச்சரவு என அத்தனையும் தாண்டி உன்னை காப்பாற்றி நல்லபடியாக வாழ வச்சுக்கிட்டு இருக்க இந்த முருகன் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் என் செல்லமே. இப்போ உன் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குன்றதுக்காக உன் வாழ்க்கை இப்படியே நின்றுடாது. அனைத்தையும் கடந்து போக தயாராகு. உன் வாழ்வில் இருக்கும் குறைகளையும் நீ செய்யும் தவறுகளையும் கூட நேசிக்க கற்றுக்கோ. தவறுகளை சரி செய்யும் போது, குறைகளை மாற்றி கொள்ளும் போது அது உன் வாழ்க்கையை பெரிய அளவில் மாற்றும். நீ மற்றவங்களுக்கு செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன உதவியும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்குன்றத நீ ஞாபகம் வச்சுக்கோ. உன்னை கீழே தள்ளிய அதே வாழ்க்கையை நான் மீண்டும் ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுன்றதுக்காக தான் இந்த தங்க சேவலை தொட சொன்னேன். இப்போ உன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அந்த பணத்தை, நீ எதிர்பார்க்குற பணத்தை இந்த நபரின் மூலமாக உனக்கு கொடுக்க போகிறேன். அவருடைய பெயரே இந்த முருகனின் நாமம் சம்பந்தப்பட்ட பெயர்தான். பழனின்னு இருக்கலாம், முருகன்னு இருக்கலாம், சரவணன்னு இருக்கலாம், கந்தரன்னு இருக்கலாம். எப்படியானாலும் என் நாமம் கொண்ட அந்த நபர் தான் உன் வாழ்க்கையில் வரப்போகிறாங்க. நீ என் மேலே நம்பிக்கை வைத்திருக்கும் போது உன் வாழ்க்கையில் நான் தோல்விகளை கொடுத்துருவேனா என்ன? தோல்வியை தாண்டி உனக்கான திருப்பத்தை உண்டாக்கி எல்லா செயல்களிலும் நீ வெற்றி பெறும்படியும் வாழ்க்கையின் உச்சத்தை தொடும்படியும் செய்ய போகிறேன். உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் உன் வாழ்க்கையில் வெற்றிகள் வந்து சேரும்படியும் இந்த முருகன் நான் செய்ய போகிறேன். வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும்னு நினச்சினா உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றும் குறை சொல்பவர்களையும் உன் வாழ்க்கையிலேருந்து ஒதுக்கி வச்சிரு. யார் உன்கிட்ட நேர்மறையாக பேசுகிறாங்களோ, நல்ல தைரியத்தையும் மன ஆறுதலையும் அன்பையும் பகிர்ந்து கொள்கிறார்களோ அவர்களை மட்டும் உன் கூட வச்சுக்கோ என் செல்லமே.